ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கம்பு தோசை. அதுக்கு 1 கப்பு கம்பு எடுத்துக்கலாம். 1/2 கப்பு பச்சரிசி, கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கம்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். ஒரு 4 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இருந்தாலும் அதில் இருக்கிறது மேலால் மதங்கிட்டு தான் இருக்கும். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது முதங்கிட்டே தான் இருக்கும். எத்தனை தடவை கழுவினாலும் நீங்கள் ஓரளவுக்கு அலசினா போதும். அடுத்து பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் 3 ஆட் பண்ணி, ஏன்னா கம்பு ஊறுறதுக்கு லேட்டாகும், இது சீக்கிரம் ஊறிடும். அதனால் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போது கம்பு ஊறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கலாம். அளவாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இதையும் நல்லா தனித்தனியாக அரைச்சிக்கலாம். ஏன்னா கம்பு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதனால் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 6 to 7 hours கழித்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கும். இது கம்பு தோசை டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் சுகர் இருக்கவங்களுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்பு தோசை ரொம்ப ஹெல்தி தான். அதனால் வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ தோசைக்கல்லில் மாவு நல்லா புளிச்சிருச்சு. தோசைக்கல்லில் தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டால் கம்பு தோசை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தக்காளி குழம்பு வச்சு இப்போது தோசை சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.